காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கும்பகோணத்தில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு காவிரி படுகை பாதுகாப்பு மாநாடு நடந்தது. கூட்டமைப்பு ஆலோசகர் திருநாவுக்கரசு தலைமையில் நடந்த இம்மாநாட்டில் விவசாயிகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கேற்றனர். காவிரி டெல்டா விவசாயிகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்தை பாதிக்கும் இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும், காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது உட்பட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அருகாமையிலே திருநகரியிலே குழாய் பதிக்கப்பட்டதால் அந்த எரிவாயு குழாயை சுற்றி இருக்கக்கூடிய நீரெல்லாம் பாழாகிவிட்டது. உடனடியாக மக்கள் முன்னிலையில் அங்கே ஆய்வுக்கு நீரை எடுத்து ஆய்வு செய்து ONGCயின் வேலைகள் தடை செய்யப்பட வேண்டும். திருநகரி கிராமத்தில் இருந்து ONGC வெளியேற்றப்பட வேண்டும். இம்மாநாட்டில் கவிஞர் தமிழ்மணி எழுதிய தீத்தேன் என்ற கவிதை நூலும், முனைவர் ஜெயராமன் எழுதிய மீத்தேன் திட்ட பேரழிவு என்ற தலைப்பிலான நூல் உட்பட 3 நூல்கள் வெளியிடப்பட்டன.